வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து காலை மற்றும் மாலை 2 நேரமும் தவமும் ஒரு சிந்தனைக்கு விருந்தும் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக அதிகாலை செய்கிற தவம் 5 மணிக்கு நமது ஞானாசிரியர் செல்வின் அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதில் பல அன்பர்கள் தவ நிலையில பயனடைகிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்கிற போது மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய அன்பர்கள் அதை பதிவிட்டிருக்கிறேன். அதுவும் குறிப்பா 2 நாட்களுக்கு முன்பு உணர்வு தட்டக்கூடிய வகையில, உணர்வு என்று சொன்னா புற உணர்வு அல்ல, அக உணர்வு, உள் உணர்வு, தன் உணர்வு என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தவம் அமைந்திருப்பதை நீங்க உங்க கருத்துல எடுத்து சொன்னீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. குறிப்பா அவர்கள் நடத்தின தவ வீதம். 2வது, நீங்க அதை உணர்ந்து கொண்டீர்கள் என்று சொல்லுகிற போது இன்னும் பன்மடங்கு மகிழ்ச்சி. அதுதான் வேணும். தவ அனுபவம் மிக மிக அவசியம். அந்த அனுபவம், தவ அனுபவம் உங்களுடைய அறிவு தெளிவிற்கு பல வகையில வித்து விடும். அதான் வித்து. உள்ளுணர்வு என்பது காரண வித்தை உணர்ந்த ஒரு அனுபவம். காரண வித்து என்று நாங்கள் குறிப்பிடுவது சுத்த வெளியை. சுத்த வெளிதான் அனைத்து வெளிப்பாடுகளுக்கும் மூல விதை, காரண வித்து. பல வெளிப்பாடுகள் நிகழ்ந்த பிறகும் ஒவ்வொரு உருவத்திலும் தோற்றத்திலும், அது பௌதிக தோற்றமாக இருந்தாலும் சரி, ஜீவன தோற்றங்களாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த காரண வித்து நமக்குள்ள இருக்கு. அத இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ் என்று சொல்வார். உள்ளார்ந்து இருக்கக்கூடிய, அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதை உணர்வதற்கு தான் தவம். தவத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்ற. அது இப்போ வேத குழுமம், இன்றைக்கு வேத குழுமத்துல நிறைய ஞானாசிரியர்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக தவம் நடத்துகிறார்கள், ஒரே நிறுத்துகிறார்கள். அது உங்க கருத்துல நீங்க வெளிப்படுத்துவது உளப்பூர்வமா எனக்கு மகிழ்ச்சி. அன்பர்களே, உங்கள காலை தவத்துல கலந்து கொள்ளாதவர்கள் இந்த தருணத்துல கேட்டுக்கொள்வேன். அவசியம் நீங்களும் 5 மணிக்கு தவத்துல கலந்து கொள்ளுங்க. அது ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம். உலகமே தூங்கி கொண்டிருக்கிற நேரம். ஆகையினால தீய எண்ணங்களினுடைய அந்த புரோகேஷன் இருக்காது. எண்ணங்களே இல்லை, ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே விழித்தாலும் அதிகாலை பொழுது தீய எண்ணங்கள் அதிகமா வராது. ஆக இந்த தாட்டு பொல்யூஷன் சொல்றோமே, எண்ணங்களினால் ஏற்படக்கூடிய மாசு, அது அதிகாலையில இருக்காது. அதனால உங்க ஒவ்வொருவரிடமும் நான் கேட்டுக்கொள்வேன், அதிகாலை தவத்துல அவசியம் கலந்து கொள்ளணும். ஒருவேளை மாலையில கலந்து கொள்ள முடியலையா, பரவாயில்ல. அது அப்புறமா அந்த சிந்தனை கொடுக்குற கருத்தெல்லாம் கூட நீங்க அப்புறமா யூடியூப்ல கேட்டுக்கிடலாம். ஆனா அதிகாலை 5 மணிக்கு பண்ற தவத்தை திருப்பி ரிப்பீட் பண்ண முடியும். அதனால அவசியம் அதை கலந்து கொள்ளணும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது போல இரவு, நான் அடிக்கடி சொல்றது, பகல் முழுவதும் நம்ம அங்கேயும் இங்கேயும் அலைந்து ஓய்ந்து பல விதமான இன்னல்களை சந்தித்து
நல்லதையும் கெட்டதையும் சந்தித்து நிறைய சந்திக்கிறோம் பகல். அதனுடைய வேகம் இருக்கும், மாலை நேரம் ஆனாலும் இருக்கும். அதுதான் மாலையில் ஒரு தவம் நடத்தி அந்த ஃப்ரீக்வன்சியை குறைக்கணும். பகல் முழுவதும் அலைந்து திரிந்து பெற்ற உணர்ச்சி வேகங்களை, அதனால எழக்கூடிய எண்ணங்களை எல்லாம், அந்த வேகத்தை எல்லாம் குறைப்பதற்காக மாலை தவம் வச்சிருக்கோம். இருந்த போதிலும் மாலை தவம் நமக்கு ஒரு 7:30 மணி 8 மணிக்கு முடியுது. பிறகு நீங்க வீட்டுல போய் உணவு அருந்திட்டு இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி நான் அடிக்கடி கேட்டுக்கோ, ஒரு 15 நிமிடம் அகத்த ஆய்வு செய்யும். அகத்தாய்வு சொன்னா இங்க நான் என்ன தினசரி செய்யறதுனால நான் என்ன குறிப்பிடுறேன், ஒரு குறிப்பிட்ட தலைப்பு எடுக்க வேண்டாம். அதாவது ஆசை சீரமைப்பு எடுக்கலாமா, சினத்தவத்தில் எடுக்கமா, அப்படி சொல்ல. அன்று பகலில் நீங்க என்னென்ன மாதிரி சந்திப்பு இருந்தது, என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன, குறிப்பா உங்க வீட்டுல, பிறகு தொழில் செய்யற இடத்துல எத்தனை கருத்து மோதல்கள், அதனால ஏற்பட்ட மன கஷ்டம், உங்களுக்கும் சரி பிறருக்கும் நீங்க கஷ்டம் கொடுத்திருக்கலாம். அப்ப இன்று காலை 6 மணியில இருந்து இப்ப இரவு 10 மணி ஆகுது, 9 மணி ஆகுதா, இந்த கிட்டத்தட்ட 16 மணி நேரம் 15 மணி நேரம் எந்தெந்த இடத்துல சங்கடப்பட்டோம், சங்கடப்படுத்தினோம், சினம் அடைந்தோம், சினைய தூண்டலும், இந்த மாதிரி ஒரு அகத்தாய் அவசியம் வேணும். நாம செய்த பிழைய, நம்முடைய அணுகுமுறையில என்ன தவறு நிகழ்ந்தது. ஏன்னா பகல் முழுவதும் நிறைய டீலிங்ஸ், கொடுக்கல் வாங்கல், செயல்கள், பேச்சுகள் எல்லாமே டீலிங் தானே. அதுல ஏற்பட்ட பிழைய கண்டுபிடிக்கும். நாம என்ன பிழை செய்யறோம், தவறு செய்யறோம், இதை எப்படி திருத்திக் கொள்ளணும், அட்லீஸ்ட் நாளை முதல். ஏன்னா இப்ப இரவு சிந்திக்கணும். இதை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அகத்தாய்வு செய்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். மனசுல தீர்மானிக்கணும். யூ ஆர் த ஒன்லி டிசைடிங் அத்தாரிட்டி. யூ ஆர் த அத்தாரிட்டி. நீங்க டிசைட் பண்ணும் எதை உங்க டீலிங்க நாளை முதல் எப்படி வச்சுக்கணும், உங்க வாழ்க்கை துணைகிட்ட நீங்க எப்படி பிஹேவ் பண்ணணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சு பிஹேவ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ். விண்துகள் கூட டிஸ்டன்ஸ் வைக்கிது. ஒரு விண்துகள் இன்னொரு விண்துகளை ஒட்ட விட, ஓரளவு நெருங்க விடும், ஆனா ஒட்ட விட ஒரு சின்ன இழை கேப் இருக்கும். வெளி விண்துகள் கூட வெளிவிட்டுதான் சுழலுது, ஓடுது. அப்ப அந்த மாதிரி நாமளும் வாழ்க்கையில யார் யாருக்கு எவ்வளவு இடைவெளி விட்டு பழகணும் கண்டுபிடிக்கும். ஒரு பாம்பு வருது, கிட்ட போவோமா, எட்ட போயிடும். ஏன்னா அதனுடைய குணம் நமக்கு தெரியும். பூனைக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், வீட்டில் வளர்க்குற மிருகங்களுக்கு கூட நம்ம டிஸ்டன்ஸ் வைக்கணும். அவன் நம்மோடு இணைந்து வாழக்கூடிய உறவுகள், வாழ்க்கை துணை, குழந்தைகள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், கருத்து வேறுபாடு உடையவர்கள் என்று நமது உறவுகளுடைய பட்டியல் நீண்டுட்டே போகுது. இதுல யார் யாருக்கு எவ்வளவு வெளிவிட்டு பழக. சிலவங்களுக்கு வெளியே விடக்கூடாது, அதுக்கு அர்த்தம் அவங்களை பார்க்கவே கூடாது, ஓடிய போயிடும் அப்படிலாம் இருக்கு. இதை நீங்க கண்டுபிடிங்க. இது வெளியில் இருக்கிற உறவினர்களுக்கு நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வைக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு அகத்துல ஒண்ணு இருக்கு. அகத்துல 2 நாள் இருக்கு. வெளியில இருக்குது என் வாழ்க்கை துணை, செகண்ட் பர்சன் என்று சொல்றோம், தேர்ட் பர்சன், ஃபோர்த் பர்சன். ஆனா எனக்குள்ளே தேர் ஆர் 2 பர்சன்ஸ். ஒண்ணு உண்மையான நான், மற்றொன்று மாயைக்குட்பட்ட நான். ஆனா நிறைய பேருக்கு ஒரு நாள் தான், அது மாயையா உண்மையான தெரியாது. நான் தட்ஸ் ஆல். ஆனா நம்ம கண்டுபிடிக்கணும் 2 நாள்னா என்ன. இன்னைக்கு அகத்தாய்வு செய்யும். முதல் நாள், அந்த நான் என்பது ஒருமை, சிங்குலர். நம்ம சொல்றது நான். அவன் ஒருமை, அவள் ஒருமை, நான் ஒருமை. நாங்கள்னு சொன்னா பன்மை. இந்த
ஒரு நான் சொல்றேனே, இந்த நான் பன்மையோடு கூடிய நான். அதாவது இந்த நான், அதாவது இப்போது நம்ம வாழ்க்கையில அன்றாடம் நான் சொல்றோமே, அது எதனுடைய எழுச்சி அப்படின்னா, பல விலங்குகளின் குணங்களின் தொகுப்போடு கூடிய ஒரு நான். ஆனா பன்மை. ஏன் பல விலங்குகள்? நான் யாருன்னா, இந்த மனித உடலை எடுப்பதற்கு முன்பு நான் பலவிதமான விலங்குகள் எடுத்திருக்கிறேன். 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, ஈரறிவு விலங்கினம், ஓரறிவு தாவர இனம். அது தாவர இனம், இது விலங்கு இனம். அப்போ 4 விதமான விலங்கினங்களை எடுத்திருக்கிறேன். அதிலும் 5வது அறிவு விலங்குன்னு சொல்ற போது அதை எடுத்துப்போம். ஏன்னா நம்முடைய முந்தைய ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்தோம்னா ஐயறிவு விலங்கு. இந்த ஐயறிவிலையும் பலவிதமான ஐயறிவு விலங்குகள் இருக்கு. புலியும் இருக்கு, பசுவும் இருக்கு. இருக்குல்ல, புலியும் இருக்கு, பசுவும் இருக்கு. என்னோட 2 இருக்கு. அப்போ நான் சொல்லக்கூடியது 100க்கு 100 மனிதன் அல்ல, அறிவுபூர்வமான ஒரு விலங்குதான் மனிதன். மற்ற விலங்குக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அதனுடைய அறிவு எல்லை கட்டி நிற்குது. ஒரு குறிப்பிட்ட இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய, தன்னுடைய உணவை தேடக்கூடிய அறிவு இருக்கு, இனவர்த்தி பண்ணக்கூடிய அறிவு இருக்கு, எங்கேயாவது ஒளிந்து கொள்ளக்கூடிய அறிவெல்லாம் இருக்கு. ஆனா விவசாயம் பண்ற அறிவு இல்லை. துணி சட்டை தைக்கிறதுக்குள்ள அறிவு இல்லை. விவசாயம் தெரியாது, நெசவு தெரியாது, வீடு கட்ட தெரியாது. அந்த அறிவுலாம் அதுக்கு இல்லை. ஆனா இந்த விலங்குக்கு இதெல்லாம் இருக்கு. வெறும் விவசாயம், வீடு கட்டுறது மட்டும் இல்லை, செல்போன் கண்டுபிடிக்கிற அறிவு இருக்கு. அது கண்டுபிடித்த பிறகு கூட, அவ்வளவு அறிவை பெற்ற பிறகு கூட நான் விலங்காத்தான் இருக்கிறேன். என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு, இன்னைக்கு இரவு படுக்கும்போது உங்களோட இதெல்லாம் விலங்குகள்லாம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். நீங்க உங்களை கண்டுபிடிங்க. நான் 100க்கு 100 மனிதன் இல்ல, நிறைய விலங்கு. இன்னைக்கு பகல்ல என்னென்ன விலங்கு வெளியில வந்து கண்டுபிடிக்கணும். அதான் அகத்தை ஆய்வு செய்து, இந்த மனைவியோடு பேசும்போது மதியம் கொஞ்சம் சாப்பாட்டுல உப்பு அதிகமானதுனால என்ன விலங்கு வெளியில வந்து, நாய் வந்துதான் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி நல்ல உணவு, சுவையான உணவு சாப்பிட்ட போது நாய் வாலாட்டிச்சுதா கொலைச்சுதா கண்டுபிடிங்க. உங்கள்கிட்ட பசு இருக்கு, புலியும் இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சு புரிந்து நீங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணுங்க, எஸ் நான் வந்து அறிவுபூர்வமான விலங்கு தான். சரியா இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் காட்டுக்கு போ. பசுன்னு சொன்னோம், நம்ம வீட்டுல வளர்க்குறோம். புலிய வீட்டுல வளர்க்க மாட்டோம். ஏன்னா பசு சாது, ரொம்ப சாது. புலி அப்படி அதோட உணவுக்காக அது என்ன வேணாலும் பாய். ஆனா உங்களுக்கு உண்மை தெரியுமா உங்களுக்கு? பசுக்கு புலியை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வெறித்திற பசிட்டி இருக்கு. ஏன்னா அது ஒரு காலத்துல புலியா இருக்கு. நீங்க பத்திரிகையில படிச்சிருக்கலாம், ஒரு 10 வருஷம் அல்லது 10 வருஷத்துக்கு உள்ளதான் செல்போன் எல்லாம் வந்து, ஒரு வீட்டுல வெளிப்புறமா ஒரு மாடு வளர்த்த. அப்போ அந்த சிறுத்தை ஒண்ணு பசி தாங்காம வந்துருச்சு. அங்க கொட்டையில பசு பதில கண்ணு ஊட்டி இப்பதான் அதை எடுத்துட்டு போயிடுச்சு, சாப்பிடுச்சு. மாட்டுக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனா புலி ஓடிடுச்சு, சிறுத்தை ஓடிடுச்சு. இப்ப அதுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு சிறுத்தைக்கு, இங்க நிறைய மாடுகள் கண்ணு ஊட்டிலாம் இருக்கு, நாளைக்கும் போலான்ட்டு அடுத்த நாள் வந்துருக்கு. இந்த பசு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே தன்னுடைய குழந்தைய அது கொண்டு சாப்பிட்டுடுச்சு. 2க்கும் பயங்கரமான சண்டை. இல்ல, சிறுத்தைய கொன்னே போடிச்சு பசு. சாது மிரண்டால் காடு கொள்ளாதும் இல்லையா? அவன் பசு அவ்வளவு சாதுதான். மிரண்டுடுச்சுன்னா புள்ளிய கூட கொள்ளக்கூடிய அளவுக்கு வெறித்தனம் இருக்கு. இப்ப நம்மிடம் அது இருக்கா இல்லையா? நம்மளை பாக்குறோம், நம்மகிட்ட என்னென்ன விலங்கு இருக்குன்னு. நம்ம கூட்டங்கள்ல, மனித கூட்டங்கள்ல பசு போல உள்ள மென்மையானவர்களும் இருக்கிறோம், புலி போல சேரக்கூடியவர்களும் இருக்கிறோம். ஆனாலும் பசு போல மென்மையா இருக்கக்கூடியவர்களையும் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தூண்டுதல் வந்தால் அவன் கொலை கூட செய்யும். ஏன்னா இது ஒரு பசுவா இருந்திருக்கு, புலியாவும் இருந்திருக்கு, அப்படிதானே? ஆனா இன்னொன்னு சொல்றேன்,
பசு சாதுவா இருந்தாலும் தன்னுடைய உண்மை தன்மை அதுக்கு உணரக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஆனால் மனிதன் அறிவுபூர்வமான விலங்காக இருந்தாலும் அந்த அறிவை கொண்டு இப்போதைக்கு விலங்கு குணத்தை வெளிப்படுத்துகிறான். அவன் தான் இப்ப இருக்கிற நான். ஆனா உண்மையான நான் சொன்ன, உண்மையான நான் உள் மையத்தில் இருக்கிற நான், தட் சென்டர் கோ. அந்த நான் விலங்கும் இல்லை, அறிவுபூர்வமான விலங்கு மனிதனும் இல்லை. அந்த நான் இறைவன் அல்லது தெய்வீகம். ஆமாதானே? நல்லா ஆலோசிப்போம். ஒரு மனிதரிடம் ரெண்டு நான் சொன்ன. ஒரு நான் அறிவுபூர்வமான விலங்கு. ஏன்னா அந்த அறிவை கொண்டு வாழ்க்கையை ஒரு உன்னத தரத்துல விஞ்ஞானத்தின் மூலமா ஆக்கி வச்சிருக்கோம். ஆனாலும் விலங்குக்கு என்னென்ன குணம் உண்டு? நரிக்குள்ள குணம் நமக்கு இருக்கு, நாய் குணம் இருக்கு, வாழும் ஆட்டும் குறைக்கவே செய்யும். பசு குணம், சாதுவான குணமும் இருக்கு, பாம்பியர் குணம், சீர்ற குணம் இருக்கு, அசோசியேஷன். இப்போ அந்த ரெண்டாவது இந்த நான் ஒருமையா பன்மையா சொல்றீங்க. அடிக்கடி முகம் மாறுறமே, பேச்சிலோட சொல்லுவோம், நீ இன்னொரு முகத்தை நீ பார்த்தது இல்லைன்னு எச்சரிக்கை விடுவோம். அப்ப இன்னொரு முகம் இருக்கு, அப்ப பன்மை தானே. இந்த பன்மையோட கூடிய இந்த நானை அழித்து ஒருமை நான் வெளியில வரும். இதுதான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய அகத்தாய். எடுக்கலாம், ஏன்னா உங்களுக்குள்ள அந்த நான் இருக்கு, இன்கரண்டா இருக்கு. உங்களுடைய சென்டர் கோர்ல, உள் மையத்துல உள்ளார்த்தமா இன்கரண்டிலே வித்தின் இருக்கு. இதைத்தான் வள்ளுவர் அந்த ஊழ் என்கிற அதிகாரத்தை அழகா சொல்றாரு. ஊழையும் உட்பக்கம் காண்பர், உழைவின்றி தாளாது மயற்பவர். இங்க ஊழ் சொல்லும் போது நான் அதுக்கு ரெண்டு அர்த்தம் எடுக்கிறேன். ஒண்ணு ஊழ் வினை, அதாவது சென்ற பிறவில, மனித பிறவில, விலங்கின பதிவுல என்னென்ன வினை செய்து வந்திருக்கணும், அத்தனை வினையும் அந்த அனுபவமும் நம்முடைய கருமையத்துல பதிவாயிருக்கு. இது அந்த ரெண்டாவது நான், இப்ப இருக்கிற நான். ஆனா ஊழுக்கு இப்ப என்ன சொல்றோம்? ஊழ் வினை, பழவினை, நாம செய்த வினையின் பதிவு. இன்னொரு ஊழ் எது தெரியுமா? இறைவன். அதான் ஆதி ஊழ். அனைத்து வெளிப்பாடுகளுக்கும் எது? அந்த முதல் வினை இருக்கே, காரண வித்துல இருந்து, நான் சொன்னேன் காரண வித்து, அதுல இருந்து வெளிப்பட்ட சக்தி, விண்துகள். எதிலிருந்து? சிவத்திலிருந்து சக்தி வெளிப்படும். அந்த முதல் வெளிப்பாடு நடப்பதற்கு எது வினையாற்றிற்று? எந்த ஊழ்? ஆதியனும் பரம்பொருள், தெய்வம். அப்போ ஊழுக்கு ரெண்டு அர்த்தம், ஒண்ணு இறைவன், மற்றொன்று வினைப்பதிவு. இப்ப நம்மகிட்ட ரெண்டு நான் இருக்கு, ஒண்ணு தெய்வமான நான், இன்னொன்று வினைப்பதிவினால் உருவான நான். இப்போ ஆன்மீகம் என்ன சொல்றது? இந்த யோகா அபியாசம் எதற்கு என்றால், நான் என்னிடம் உள்ள வினைப்பதிவு, ஊழ் வினைப்பதிவு, விலங்கின குணம் மேலோங்கி நிக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து இந்த விலங்கு குணத்தை அழிச்சிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கொண்டு விட முடியுமான்னு கேட்டா சிலவங்க சொல்லுவாங்க, முடியவே முடியும். நல்லா புரியணும், அதை அழிச்சிரும்பா. உன் வினைய, உன் கர்மாவை அழிச்சிருந்தா அழிக்கவே முடியாது சார். அப்ப என்ன செய்யறது? நீங்க நல்லா தவம் பண்ணி அடிக்கடி தினசரி அகத்தாய் பண்ணி 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 மனசுல நைட்ல படுக்கும்போது ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் இப்படியே மனைவிட்ட பேசிட்டேனோ, அவன் அழுதுட்டாலே, நாளையில இருந்து அப்படி செய்யக்கூடாது. ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம். நாளைக்கு செய்யல, நாளான்னைக்கு செய்யல, மூணாவது நாள் செய்துட்டா. ஏன்னா நம்மகிட்ட அந்த அளவுக்கு ஒரு வல்லமை இல்லை. அறிவு இருக்கு, தெளிவு இருக்கு, உறுதி. நான் சொல்ல விளங்குதான் பாரு. சரி, பழையபடி சங்கல்பம். அந்த விலங்கு வந்துருச்சு, மத்தியானம் சாப்பிடும்போது நாய் கூட வழியில வந்துருச்சு, நாளைக்கு வரக்கூடாது. மனசுக்குள்ள சங்கல்பம் போடும். நாளைக்கு வரல, நாளான்னைக்கு வரல, 4வது நாள் வந்துருச்சு, பழையபடி போடும்.
இப்படியே தொடர்ந்து எவ்வளவு நாள்லாம் கேட்காதீங்க, தொடர்ந்து உங்களை கவனிச்சு மனித உடல்ல இருந்தாலும் என்னென்ன விலங்கு எப்ப வன்படுது, வஞ்சனை செய்யறோமா, நரித்தனம் பண்றோமா, கண்டுபிடிங்க உங்க நண்பர். இப்போ நீங்க ஜூலி சீசர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சீசருக்கு முதுகுல ஒருத்தர் கத்தியால குத்துறான். அவன் பேரு புரூட்டஸ். அவன் திரும்பி பாக்குறான் ஜீசஸ். புரூட்டஸ் நிக்கிறான். புரூட்டஸ் யாருன்னா இவருடைய உச்ச தோழன். யூ டூ புரூட்டஸ்ன்னு கத்துவான். புரூட்டஸ் நீமா இந்த கூட்டத்தை சேர்ந்த குத்திட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூ டூ புரூட்டஸ். ஏன் இயேசு மகான காட்டி கொடுத்தது யாரு? 12 சீடர்ல ஒரு சீடர் நீயுமா. நான் எது சொல்றேன்னு தெரியுமா? நம்ம பக்கத்துலதான் புரூட்டஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் புரூட்டஸ் இருக்காங்க. ஒரு புரூட்டஸ் இல்ல, பல புரூட்டஸ். நம்மை சூழ்ந்திருப்பவர்களும் புரூட்டஸ். சூழப்பட்டிருக்க நான் இருக்கிறேன், நானும் ஒரு புரூட்டஸ். ஆல் ஆர் ப்ரூட்ஸ். நம்முடைய கேரக்டர் வந்து புரூட்டஸ் உடைய கேரக்டர். யாரை எப்போ பழி வாங்குவோம்னு தெரியாது. சுயநலத்து இருக்கா. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விலங்கு யாரிடம் வந்து எப்போ வருதுன்னு தெரியாது. நம்மிடம் வந்து எந்த விலங்கு எப்போ வெளிப்படணும் தெரியாது. ரொம்ப குழப்பம். இப்ப இதை தெரியுமானால் நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். இந்த கோபம் வருது தெரியுது, யார் வெளியில வாரா, நாயா நரியா பாம்பா வருது இல்ல. அப்ப இதை தினசரி எப்படி கண்காணிக்கலாம்னா, இரவு படுக்கும் போது திருப்பி திருப்பி சொல்றேன், ஏன்னா அப்படி செய்துதான் வந்திருக்கிறேன் ஓரளவுக்கு. இன்னைக்கு எப்படி பிஹேவ் பண்ண பகல்ல, எந்த விலங்கு வந்தது, அதனால என்ன விளைவு நடந்தது, அழுததும் அழ வைத்ததும், சங்கடப்பட்டதும் சங்கடப்படுத்தியது கண்டுபிடிச்சு ஒரு சங்கல்பம் போடுது. நாளை முதல் இப்படி பண்ணிட்டே இருங்க டெய்லி. இப்படி மந்த்ஸ் டுகெதர் பண்ணும்போது இந்த வெளியில விலங்கு வரும் சொன்ன பாருங்க, அது வரக்கூடியது குறையும், அந்த வேகம் குறையும். நாய் வருது மெதுவா வருதுன்னு வைங்களேன், அதுக்கிட்ட நம்ம உஷாராயிரும். ஓ பி காஷன். நேற்று சங்கல்பம் போட்டோம், இந்த மாதிரி பேசக்கூடாது. வருது, பேச்சு வருது, எத்தடிக்குது, தட்டியது உள்ள போய். இப்படி எகெயின் மந்த்ஸ் டுகெதர். அதுக்கு பிறகு நாயா இருந்தாலும் சரி பாம்பா இருந்தாலும் சரி உள்ளதான் இருக்கும், சுருண்டு படுத்துக்கணும். ஏன்னா அது வந்து அதுக்கு தோல்வி ஆகி போச்சு. பல தோல்விகளை சந்தித்த அந்த விலங்குகள் என்ன நினைக்குமா, இவனிடம் வேலையாக நம்மளை வெளியில விடவே மாட்டான், ஏன் போட்டு தேவையில்லாம முயலணும் அப்படின்னு சொல்லி பேசாம சுருண்டு படுத்தும். இப்ப என்ன சொல்றேன், அது அங்கதான் இருக்கு, சுருண்டு படுத்து இருக்கு. வராது. எப்ப வராது? நீங்க கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அயரா விழிப்பு நிலையில இருந்து தினசரி இரவு இந்த மாதிரி சங்கல்பம் விட்டு உங்களுக்கு தெரியும், எனக்கு கோபம் வருதுதான், ஆனா விலங்கு வரல. அதுல கவனிங்க, கோபம் என்ற உணர்வு வருது, ரியாக்ஷன் வருது, ஆனா விலங்குகள் எதுவும் வருது. ஆனா எது வருது? ஒரு பக்கம் தவமும் செய்யறோம், தியானத்துல வேகமாக இயங்கக்கூடிய மனதை வேகத்தை குறைத்து அதோட மூல நிலையான உயிருக்கு மத்தியில அறிவியலும் தெய்வம் இருக்கு, அங்க அப்பப்போ வச்சு பழகி வரணுமா, அது ஸ்ட்ரெங்தன் ஆகுது. ஒரு பக்கம் இதான் தவ அனுப்பம், அது ஸ்ட்ரெங்தன் ஆகுது. இங்கப்போ அகத்தாய்வு பண்ணி விலங்குகளுடைய ஸ்ட்ரெங்தை குறைக்கிறோம், நமது ஸ்ட்ரெங்தை கூட்டுறோம், விலங்கின் ஸ்ட்ரெங்தை குறைக்கிறோம். இப்படி ஒரு கட்டம் வந்த பிறகு சின வரான்னு சொல்ல மாட்டேன், வரும். எப்படி வரும்? வெளியில வர உள்ளுக்கு சின வரக்கூடிய குணம் அப்படி வருது. உடனே இந்த மனிதன் நினைக்கிறான், ஏன்னா இறைநிலை வரைக்கும் போயிட்டு வந்துட்டானா, சரி இவன் அறியாமல் செய்ய சினம் வருது, இவன் அறியாமல் செய்ய, சரி விட்டுற, அவன் அப்படித்தான். இனிமேல் வாய்ப்பு கிடைக்கும் போது அவன்கிட்ட மெதுவா பேசி, இதெல்லாம் வேண்டாப்பா, இங்கதான் அன்பு வெளிப்படும். நம்முடைய சினத்தை உண்டு பண்ணும்படி அவன் நடந்துகிட்டான், பர்பஸா நடக்கல, அவனுடைய அறியாமையினால, அவனுடைய அலட்சியத்தினால, அவனுடைய உணர்ச்சி வசப்பட்டதுனால. ஏன்னா அவனுக்குள்ளும் தெய்வம் இருக்கு, அன்பு இருக்கு, கருணை இருக்கு. அது வெளிப்பட முடியாத அளவுக்கு அவனுடைய வினைப்பது அவன் அப்படி செயலை தூண்டுது. அவன் மீது இங்க இப்போ அன்பு கொள்ளணுமா, சினத்தை காட்டணுமா? நம்ம வீட்டுக்குள்ள, நீங்க வெளியில எங்கேயும் போவாது,
நாம பெத்த பிள்ளைங்க, வளர்த்த பிள்ளைங்க, கட்டிய கணவன், கட்டிய மனைவி, ஒரு 4-5 பேருக்குள்ளேயே பாரு. நம்ம பிள்ளையே நம்மகிட்ட சில டைம்ல கோவப்படலையா, கண்டபடி கத்தலையா, அப்ப நினைக்கணும். சரி, ஏதோ அவனுடைய தோல்வியினால அப்படி பேசுறான், அவனுடைய ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அதனால பேசுறான், அல்லது அவனுக்கு எங்கேயோ வெளியில அடி வாங்கியிருக்கான் அதனால பேசுறான்னு சொல்லி நமக்கு வந்த சிரத்தை கூட வெளியில வரவிடாம தடுக்கிறோம் வீட்டுல. ஏன்னா இது நெருங்கிய உறவு இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வரணுமானா மாதக்கணக்கா முயலன். எதற்கு? தன்னிடம் இருக்கிற அறிவு சார்ந்த விலங்கு. சாதா விலங்கல்ல. சாதா விலங்குன்னா மாட்டுக்கு வந்தா முட்டை தான் வரும், 2 கொப்பை உண்டு. பாம்பு சீறி தான் வரும், நாய் துரத்தி வரும். அதுக்கு மேல அதுக்கு துணை கருவிகள் இல்லை. ஆனா மனிதன் தன் அறிவாற்றலினால, விஞ்ஞான வளர்ச்சியினால சாதாரண துணை கருவி இல்லை. AK-47 வச்சிருக்கான், அணுகுண்டு வச்சிருக்கான். ஒரு நாட்டு தலைவர் கோவம் வந்து அணுகுண்டை போட்டா எத்தனை லட்சம் சாவாங்க. ஜப்பான்ல செத்தாங்க, உங்களுக்கு தெரியும் உண்டா இல்லையா? ஒரு சோனியா காந்தி கோவம் வந்ததுனால, அவருடைய கணவர் ரஜீவை கொன்னதுனால கிட்டத்தட்ட 2 லட்சம் தமிழர்களை இளைஞரை கொண்டு தீர்த்தாங்களே, வேட்டியாக்கிட்டாங்களே. இது ஒரு மனுஷிக்கு வந்த கோபம். ஆனால் அது அறிவு சார்ந்த அறிவுபூர்வமான விலங்கு இல்லையா, பயன்படுத்திடுச்சு. எத்தனை கொலைகள்! உங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு சோனியா இருக்கிறாங்க, எனக்குள்ள இருக்குதா? சோனியான இல்ல, அந்த மிருகம், அறிவுபூர்வமான மிருகம் நம்மள்கிட்ட இருக்கு. இதான் ஊழையும் உட்பக்கம் காண்பர், உழைவின்றி தாளாது முயல்பவர். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாம விடாமுயற்சியோட அன்றன்று இரவு படுக்கும் முன் இன்னைக்கு என்னிடமிருந்து எந்த விலங்கு, எந்த சூழல்ல, எதனால வெளிப்பட்டது, இதை என்னால ஏன் தடுக்க முடியல, அப்படி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தவத்துல இருந்து செய்தீங்கன்னா தினமும் செய்யணும். எப்படி பசிக்கு சாப்பிடுறீங்களோ அது போல மீதெல்லாம் செய்யறோம்ல. டைம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. 3 நேரம் சாப்பிடுறோம், குளிக்கிறோம், ட்ரெஸ் பண்றோம், எங்களுக்கெல்லாம் போறோம். ஒரு 15 நிமிஷம் ஏன் உங்களுக்குள்ள போகக்கூடாது? அந்த ஒரு அறிவு பசியை ஏன் போக்கக்கூடாது? அந்த அழுக்கை ஏன் போக்க முயலக்கூடாது? அப்படி எடுத்து நீங்க செய்தீங்கன்னா அப்போ ஒரே நாள்ல முடியாது, பல மாதங்களா சங்கல்பம் போடும். இதுதான் முக்கியம். முதல்ல நீங்க ஒத்துக்கொள்ளணும், ஆமா நான் அறிவுபூர்வமான விலங்குதான், வெக்கப்படுறேன், நானே கூறுகிறேன், இன்னைக்கு வரணும். ஆமாவான்னு பாருங்க, என்ன செய்ய போறீங்க? இந்த விலங்கு நிறைய குசும்பத்தனம்லாம் பண்ணணும், கிளப்பி விடும் அடுத்தவங்க. இவன் சும்மாதான் இருந்தான், அவனை கிளப்பி விடும், வீட்டுல போய் 2 ஆக்கு. இந்த அரசியல்வாதிகள் பண்றாங்க. ஒவ்வொரு மனிதனும் அரசியல் தனம் இருக்கு, பொலிட்டிக்கல் மைண்ட் இருக்கு. பொலிட்டிக்கல் மைண்ட் என்ன வேணாலும் செய்வோம், கட்டிய முடியுமா கத்தியால குத்தவும் செய்வோம். அதான் பொலிட்டிக்கல் மைண்ட். அது எல்லாத்துட்டையும் இருக்கு. ஏன்னா அது விலங்கின குணம், அதிகாரப்பற்றுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த விலங்குகள் தெரு நாய் இருக்கு பாத்தீங்களா, நம்ம தெருவுல நாய் இருக்கும், 2 நாய். அடுத்த தெரு நாயை வரவிடாது. ஏன்னா இவங்களுடைய ஏரியா, 4 வீட்டுல சாப்பாடு போடுவாங்க, எச்சி போடுவாங்க. அந்த நாய் வந்து சாப்பிட்டுச்சுன்னா எதுக்கு சாப்பாடு போயிடும். நம்ம காட்டுல சிங்கம், புலின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஏரியா வச்சிருக்காங்க. அது தண்ணியினம் சேர்ந்த ஒரு புலி வந்தா கூட அலோவ் பண்ணாது. ஏன்னா இதுக்கு வேட்டையாடுறது கொஞ்சம் ஏரியா வச்சிடும். அப்போ எல்லாருக்குமே ஒரு அதிகாரப்பற்று, இது எனது, ஏன் இடம் அப்படின்னு ஒரு உரிமையை வைத்துக்கொண்டு, பொருள்பற்றை வைத்துக்கொண்டு அதிகாரத்தை பெருக்கிக் கொள்ளும். அதெல்லாம் அரசியல் தானே. இந்த பொலிட்டிக்கல் மைண்ட் எங்க இருந்து வந்தது? விலங்கிட்டு இருந்து வந்தது, நாயிட்டு இருந்து வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், உங்க தெரு நாய் தெரியும், அடுத்த தெரு நாயை விட. அப்ப இந்த மாதிரி பொருள் பற்றும் அதிகாரம் பற்றும் தீய குணங்களும் எல்லாமே நம்ம விலங்கா இருந்ததுனால கொண்டு வந்த வினைப்பதிவு. அதனால குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம், புரிந்து கொண்டு இதை மாற்றணும். இந்த விலங்கு வெளியில வராம நான் பார்த்துக் கொள்ளணுங்கிற ஒரு ஜாக்கிரதை, ஒரு கவனத்தை வைத்துக்கொள்ளும். சரிதாங்களா? இல்லை என்றால் நமக்கு ஒரு அறிவினால, மனித அறிவினுடைய வளர்ச்சியினால ஒரு அற்புதமான ஆச்சரியப்படக்கூடிய ஒரு உலகத்தை நாம உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த ஒரு செல்போன் எவ்வளவு ஆச்சரியத்தை கொடுக்குதுங்க.
அப்பப்போ நியூ இன்வென்ஷன் செல்போன்ல கொடுக்கானே. எவ்வளவு நோட்டிபிகேஷன்ஸ், டைரக்ஷன்ஸ், இருந்த இடத்துல இருந்துட்டு எல்லாமே செய்யலாமே. பணப்பட்டுவாடா செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், அமெரிக்கால நம்மகிட்ட பேசலாம், எங்கேயா போனா நமக்கு ரூட் காட்டி கொடுக்குது. You see the beauty of the science. எல்லாம் இருக்கு. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் வச்சு? இப்ப பாருங்க, இது ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சதுதான். ஆனா இதுல இருந்தே சொல்றாங்க உங்க பேங்க் அக்கௌண்ட் பணத்தெல்லாம் சுருட்டிட்டு போயிருந்தான். ஜீரோ கிரைம். நமக்கு அடிக்கடி வருது, ஜாக்கிரதா இருங்க, அவன் கூப்பிட்டா பேசாதீங்க, கூப்பிட்டா பேசாதீங்க. அவன் அந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தி வீட்டுல இருந்துட்டு கோடி கோடியா எந்த வேலையும் செய்யாம உங்க அக்கௌண்ட் பணத்துல அவன் அக்கௌண்ட் கொடுக்க. அப்ப அறிவுபூர்வமான விலங்கு தானே? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நினைச்சு பார்த்து ஒத்துக்கிடுங்க. விலங்கா இருக்கலாமா? நான் மனிதர் ஆக வேண்டாமா? மனிதன் என்ன? ஹியூமனிட்டிசம், ஒரு லவ், ஒரு கம்பேஷன், ஒரு ஹக்கிங். வரமா வேண்டாம். ஒரு பிறவிதான், நிச்சயிக்கப்பட்ட பிறவி. இந்த ஒரு பிறவி, அதுல இத்தனை ஆண்டு வாழ்ந்துட்டோம். மிச்ச காலத்துல ஷார்ட் பீரியட்ல விலங்கினத்தை கழித்து முழு மனிதத்துவம், ஹியூமனிட்டிசம். ஹியூமனிட்டிஸ் இஸ் நத்திங் பட் காட்லினஸ். இங்க ஹியூமனிட்டிசம் சொல்லக்கூடியது வேற ஒண்ணும் இல்லை, இறைத்தன்மைதான். ஆனந்தம், அன்பு, கருணை, இதெல்லாம் நம்மகிட்ட வெளிப்படும். அப்ப அதற்கு இந்த மாதிரி அகத்தாய்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மகிழ்ச்சியா தான் கொடுத்தாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய அகத்தாய்வு அந்த மாதிரி தனியா சப்ஜெக்ட் எடுத்து சிறந்தவத்தல் எப்படி, ஆசை சீரமைத்தல் எப்படி, கவலை ஒழுத்தல் எப்படின்னு தனித்தனியா கொடுக்கல. இந்த விலங்கினால் ஆசையினாலதான் விலங்கு வருது. அப்ப இந்த விலங்கின குணத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டு நீங்க ஒரு பொறுப்பு எடுங்க, இது நீ வர வேண்டாம் அப்படி எடுத்தா மீதி எல்லாம் தானா போயிடும். சிறந்தவத்தல் போயிடும், ஆசை ஓரளவு சீரமைக்கப்படும், தானா கவலை போயிடும், பிரச்சனை போயிடும். சத்தியம் போயிடுவோம். அடிக்க இதுல நல்ல ஆராய்ச்சியோடு இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளைக்கும் நான் என்ன டியூன் பண்றேன். எனக்குள்ள அங்கங்கே ஒரு நாய் கிடைக்குமே, உலகில இருக்கு சுருண்டு. ஆகவே அன்பர்களே, இரவு தூங்குமோ இன்னைக்கு நான் சொன்ன அகத்தாய்வு சிறப்பா செய்யும். இன்னொரு பக்கம் தவம். என்ன தவம்? இது வரைக்கும் ஆக்கினே துரியம் நிறைய தவம் பண்ணியிருக்கோம், பண்ணிட்டு இருக்கேன், தப்பு இல்லை. சங்கல்ப தவம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பண்ணக்கூடிய வலிமை நமக்கு வேணும். எதை? ஊழையும் உட்பக்கம் காணும், உழைவின்றி தாளாது முயல்பவர்னு சொல்ற பாருங்க, அந்த வலிமை வேணும். இங்க எல்லாரும் மனுஷன் சோம்பேறித்தனம் இருக்கு. சார் நீங்க சொல்லலாம் நல்லா இருக்கு, ஏதோ போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே ஒத்தி வைக்கணும். காரணம் சோம்பேறித்தனம், ஒரு இயலாமை, புரிந்தும் செயலாற்ற முடியாத ஒரு நிலை. அதுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். உடல்ல சக்தி வேணும். குறிப்பா நம்முடைய உடலும் சரி உயிரும் சரி அன்பு சக்தியால் உருவான டிவைன் எனர்ஜி, லவ் எனர்ஜி இல்லையா? ஆனா அது சில குறைகள் போய் இருக்கு. மனசுல குறைகள் என்னதான் அத்தாய் பண்ணாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே. சடாரெல்லாம் வருது, ஐயோ போட்ட நீ செய்து முடிச்ச கூட சங்கடப்படும். ஆக என்ன சங்கல்பம் சொல்றோம்? இந்த ஆகாசத்துல பிரபஞ்சத்துல அதீதமான சக்தி இருக்கு. அந்த மகா ஆகாசம் சொல்றோமே, பிரபஞ்ச சக்தியில ரியலா பார்த்த அது அன்கண்டாமினேட்டட் எனர்ஜி, அது சுத்த சக்தின்னு சொல்றோம். பியூர் எனர்ஜி அண்ட் பியூர் கான்சியஸ்னஸ். எது? பிரபஞ்ச சக்தி. இந்த காற்று மண்டலம் வரைக்கும் சக்தியில கொஞ்சம் மாசு இருக்கும், கண்டாமினேட்டட். காற்று வரைக்கும், காற்றுக்கு மேல ஆகாச மண்டலம் இருக்க அது சுத்தமான வான்காந்த பேராற்றல். அங்க அதாவது அன்பு சக்தின்னு சொல்றேன், அதாங்க இருக்கு. ஆற்றோடு கூடியது, அறிவோடு கூடியது. இன்னும் ஒரு படி மேல போய் சிந்திச்சீங்கன்னா
வான்காந்த களத்துல மகான்களுடைய வேதாத்திரி மகிழ்ச்சி, வள்ளலார், ரமணர், அவங்களுடைய மானசீகமா வணங்கின குருமார்கள், தாய்மானவர், சித்தர்கள், சொல்லிட்டே போல எத்தனையோ மகான்கள். இவங்கெல்லாம் தன்னை உணர்ந்தவர்கள், ஆன்மீக கருத்தினுடைய ஆழத்தை கண்டவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் கருத்து கருவூலங்கள். இன்னைக்கு அந்த உடல் அழிந்து விட்டது. ஆனால் அவருடைய தவாற்றலும் கருத்து கருவூலங்களும் வான்காந்த களத்துல புள்ளி புள்ளியா இருக்கு. அதை காந்த புள்ளின்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் டொமைன்ஸ் சொல்லுவாங்க, இருக்கு. நீங்க சங்கப்ப தவத்துல கண்ண மூடி தவம் செய்யும் போது அமைதியா மானசம் நம்ம அதை செய்வோம். சரிங்களா? செய்வோம், ஏற்கனவே செஞ்சிருப்போம். இன்னைக்கு அந்த இறை சக்தின்னு சொல்றமே, பிரபஞ்ச சக்தி, அதை இருக்கும். குறிப்பா காலையில ஈர்த்து அந்த சக்தியோடு இணைந்து மகான்களுடைய ஆன்ம துகள்கள், தவ ஆற்றலும், சிந்தனைக்குரிய உயர்ந்த கருத்துக்களும் இணைந்து எனது உடலிலும் உயிரிலும் அலையிலையாக பாய்ந்து நிரம்பி நின்று என்னை தூய்மை செய்யட்டும், மேன்மைப்படுத்தட்டும். இன்டென்ஷன், ஒரு சங்கல்பத்தை கொடுத்துட்டு ஒரு டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை வாய் விட்டு மனசுலயே சொல்லலாம் சத்தமா, அப்புறம் டியூன் பண்ணணும். அது பாய்ந்து நிரம்புவதாகவும் பல காந்த புள்ளிகளும் அதோட இணைந்து ப்ளூ கலர்ல இறைசக்தி, கோல்டன் கலர்ல டாட் டாட்டா போட்டு விடுங்க. அதெல்லாம் என்னது? உன்னத ஆன்மாக்களுடைய உயிர் துகள்கள். அப்படியே உள்ள போய் பரவும் போது அதையும் காட்சியா பார்க்கும். இந்த உடலை முதல் பொக்க எடுத்து, பொக்குன்னா என்ன? ஒண்ணு இல்லை, எம்டி ஸ்கின் இருக்கு, உள்ளுக்கு ஒண்ணு இல்லை, எலும்பு ஒண்ணு இல்லை, பொக்கு, ஒரு எம்டி ஸ்பேஸ். அதுக்குள்ள ப்ளூ கலர் நிரம்புது, கோல்டன் டாட்ஸ் நிரம்பு. உங்க உடலுக்குள்ள எல்லாம் வந்துடுச்சு. நிரம்பி நிக்கிறது மட்டுமா? நீங்க அப்படியே பாவனை செய்றீங்க. உடலை விட்டு ஒரு அடி 2 அடி சுற்றளவுக்கு அந்த நீல நிறமும் கோல்டன் டாட்ஸும் விரிச்சு நிற்கிறது. இதுதான் உங்களுடைய பிரணவ சரீரம். இதை அகக்காட்சியா பார்த்து பழகணும். ஏன்னா உங்களுடைய இன்டென்ஷன் என்ன? என்னோட விலங்கு வெளியில வரக்கூடாது, என்னுடைய மனிதத்துவம் இறைத்தன்மை வெளியில வரணும், அதுக்கு நான் முயல்கிறேன், என்னுடைய முயற்சிக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஏன்னா அவங்ககிட்ட வாங்கணும் எனர்ஜி என்வோக்கிங். இந்த சங்கல்ப தவறு எந்த அளவுக்கு, இது அடிக்கடி செய்யணும். நான் முன்னாடியே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இப்போ ஆக்கினை, துரியம், துரியாதீதம், பஞ்சபுரவர்த்தம், அது ஒரு ரொட்டீன் அப்பப்போ பண்ணுங்க. பட் இதை செனஸ்ரீ செய்யும். இது நம்முடைய உணர்வுக்கு, அறிவுக்கு உரம் போடுவது போல, மேலடுக்கு பதிவு மாதிரி. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒன்றும் சிரமம் கிடையாது. கொஞ்சம் சமயத்தனம் பண்ணாம காலையில 5 மணி தவிர்த்துக்கு வாங்க. மாலையில வர முடியலையா பரவாயில்ல, 5 மணியை தவிர்க்காது. ஈவினிங்ல ஏதோ காரணம் வர முடியல, அப்புறம் 8 மணி 10 மணிக்கு நீங்க யூடியூபுக்குள்ள போனீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஆக இன்னைக்கு நான் சொன்னது ரொம்ப வேல்யூபிள் திங்ஸ். பண்ணிட்டு வாங்க. வேற ஒன்றும், இதெல்லாம் பண்ணவே எல்லாமே சரியாகும். முக்கியமா நான் அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன். என்ன நிகழ்வு நடக்கும் அது ஏத்துடு. ஒரு நாளைக்கு முன்னாடி அங்கெல்லாம் குற்றாலத்துக்கு போயிடும். ஒரு சின்ன சந்திப்பு, ஒரு 10-45 பேர் வந்தாங்க. அப்படியே போன இடத்துல ஒரு ரிசார்ட்டை பார்க்கறதுக்காக போனோம். ஒரு பெரிய ரிசார்ட். அங்க ஒரு 10-20 அடி 30 அடி உயரத்துக்கு ஒரு புத்தர் சிலை வச்சிருக்கோம். அது கீழே கோல்டன் கலர்ல ஒரு வாசகம், அக்செப்ட் த பெயின், அக்செப்ட் த பெயின். வலியை நீ ஏத்துக்கோ, தாங்கிக்கோ, அதை எதிர்த்து முரண்பட்டு போராடாதே. அதனுடைய அர்த்தம் அது அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். எதுவா இருந்தாச்சு, என்ன இழப்பா இருந்தாச்சு, அவமானங்களா இருந்தாச்சு, அந்த அந்த நிகழ்வு, அந்த விளைவை ஏற்று பலன். ஏனென்றால் அது இறந்த காலத்துல நடந்து முடிந்ததனுடைய ஒரு விளைவு.
செயல் இறந்த காலம், விளைவு நிகழ்காலம். என்றோ விதைத்தது இன்று வந்திருக்கு. அது அறுவடை செய்துதான் அந்த கர்மாவை மாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் அக்செப்ட். அதுக்கு பிறகு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, ஏத்துக்கிற பழக்கம் வந்துச்சுன்னா ஒரு நிதானம். அந்த நிதானம் வந்த பிறகு சரி இப்படி நிகழ்ந்திருக்கேன், அதனால இவ்வளவு கஷ்ட நஷ்டம் எனக்கு வருது, இனி இத மாதிரி நிகழாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ ஒவ்வொரு நிகழ்வும் துன்பம் தந்தா கூட உங்களை அறிவு தூண்டலை கொடுக்கும். எப்போ நீ நிதானமான, நிதானம் ஆகாம உணர்ச்சி வசப்பட்டு அந்த நிகழ்வை அழிச்சிடணும் மாத்திரணும் சொல்லி எதிர்த்து போராடும் போது, முரண்படுகிற போது அந்த உணர்ச்சி வேகத்துல சொல்யூஷன் கிடைக்காம. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு சொன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. எந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல இந்த ப்ராப்ளத்துக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு அமைதி வேணும்ல, மனசுக்குள்ள நிதானம் இருக்குன்னு. எக்ஸாம் டைம்ல பயந்துகிட்டே இருந்தா இவருக்கு ஃபார்முலா தெரியும், இப்படி எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் அவன் இழந்துருவான். ஏன்னா பயம், ஒரு உணர்ச்சி வேகம். நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால எதுவாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு எனக்கு தெரியும், புரிந்து ஏற்றுக்கொள்ளும். என்ன புரியுறீங்க? இது இதனுடைய இயற்கை, நேச்சர், இயல்பு. நாய் அப்படிதான் குலைக்கும், அதே நாய் அப்படிதான் வாலாட்டும், அதனுடைய நேச்சர். உங்க மனைவியுடைய நேச்சர் என்ன, உங்க நேச்சர் என்ன? ஆகவே ஒவ்வொருவருடைய இயல்பையும் தனது இயல்பையும் புரிந்து கொண்டு எதிர்த்து போராட வேண்டும். அது அப்படித்தான், இது இப்படித்தான் அடிக்கடி சொல்லக்கூடியதான் திருப்பி சொல்றேன். அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா உங்களுக்கு மறதி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, அல்லது இயலாமையா இருக்கு. அது சும்மா ஜஸ்ட் ஏத்துக்கிட்டா நிதானம். அப்புறம் அங்க என்ன செய்யலாம், இனி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சிந்தனை. இப்படியே நம்ம அறிவை பெருக்கி அடுத்து 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள ஒரு முழுக்க முழுக்க ஒரு சமாதான நிலை. கூடவே தியான சங்கல்ப தியானம் அது இதெல்லாம் பண்றோம், சக்தி கிடைக்குது. ஒரு நாள் நீங்க புத்தனாக உங்களுக்குள்ள ஒரு மலர்ச்சி வரும். உங்களுடைய எல்லையற்ற ஆத்மானந்த சொரூபத்தை, ஆனந்த சொரூபத்தை உணர்ந்து தெளிந்து உறுதியாக வாழக்கூடிய ஒரு பண்பு வரும். அது ரொம்ப நாள் ஒண்ணு இல்லை. நீங்க எந்த அளவுக்கு சின்சியரா பண்றீங்களோ அந்த அளவுக்கு காலம். இன்னைக்கு நைட்டு கூட முடிக்கலாம். உங்களை யாரோ ஒருவர் நல்லா அப்படியே உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து, ஏன்னா நல்லா அடிபட்டிருப்பீங்க, இருப்பீங்க தானே. இந்த கோவிட் பீரியட்ல அடிப்பட்டவர்கள் நிறைய உண்டு. ஒரு சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் அந்த பீரியட்ல எங்களுக்கு கை கொடுத்தது உங்களுடைய பேச்சு தான். உங்க பேச்சு எனக்கு ஒரு தெளிவை கொடுத்தது, உறுதியை கொடுத்தது. திருப்பி திருப்பி கேட்டேன், கஷ்டம்தான், என்னால அதை தாங்கிக்க முடிஞ்சது. அப்புறம் காலம் மாறிச்சு, எல்லாம் சரியா போச்சு. அந்த வெயிட்டிங், பொறுமை. கொஞ்சம் தொழில் அதிபர்கள் ஏண்டதை சொன்னாங்க. மற்றவங்களும் ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடிய கூட சொன்னாங்க, அவங்களுக்கு பெரிய துன்பம் இல்லை. ஆனா அந்த பீரியட்ல அவங்களுக்கு நல்ல ஓய்வு கிடைச்சு. வெளியில போக வேண்டாம், யார்கிட்டையும் பேச முடியாது, கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்ட ஒரு சூழல். அவங்க வேற இந்த பேச்சை கேட்டு அவங்க ஓகே பாசிட்டிவா எடுத்துட்டு போய் இந்த துன்பம் பண்றவங்களும் அந்த பாசிட்டிவா எடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த கோவிட் பீரியட் ஒரு வரப்பிரசாதம். ஆமா, இல்லையா? பெரிய பண முதலைகள் இனி தொழில் வேண்டான்னு முடிவெடுத்தவங்களும் உண்டு. எனக்கு தெரியும் அவங்களுக்கு. எனக்கு கிட்டத்தட்ட 1975 76 பீரியட்ல இருந்தே தெரியும். ரொம்ப சாதாரண ஒரு வியாபாரியா வந்தவங்க, கஷ்டப்பட்டு உழைச்சு சும்மா சொல்லுவாங்க. ஆனா வியாபாரம் 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 ஒரே குறிக்கோள். மனைவியை கூட கவனிக்கல. ஒருத்தர் மனைவியை கவனிக்கல, அவன் வேற கொடுத்து கூட போயிட்டாவா. ஆமா, தொழில் எப்ப பாரு பணம் பணம் பணம். மனைவியை கைவிட்டான். அப்படி சரி, அதை விட்டுருங்க. செய்து நிறைய இடங்கள்ல செயின் ஆஃப் ஷாப்ஸ் ஓபன் பண்ற. ரொம்ப சிறப்பு. இந்த கோவிட் பீரியட்ல அவங்களால தாங்க முடியல.
கோவிட் முடிஞ்சதும் வேற ஆளுக்கு கடையெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு உள்ள கிடைச்ச பைசா போதுன்னு வந்து இப்ப அமைதியா இருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட் என்கிட்ட சொன்னாங்க. எல்லாத்தையும் விட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒன் பை ஒன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் மொத்தமா கொடுத்துட்டேன் இன்னொருத்தர். இப்ப எப்படி இருக்கீங்க? அமைதியா சந்தோஷமா இருக்கேன் சார். சிலவங்க அரசாங்கத்துல வேலை பார்த்தவங்க ஓய்வு எடுத்துட்டாங்க. விஆர்எஸ் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு. இப்ப சந்தோஷம் தான் இருந்தா கொஞ்சம் எண்ணி போறேன். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அறிவுபூர்வமா சிந்திச்சு, இந்த அறிவுபூர்வமான விலங்குன்னு சொல்லல, இல்ல இது அறிவுபூர்வமான மனிதத்துவம் வந்துருச்சு. இப்ப இதை கொண்டு தன்னை இறைவனாக உணரக்கூடிய ஒரு பாதையை உருவாக்க முடியும். அது உள்ள போய் உணரும் போதுதான் இந்த ரெண்டாவது அந்த அடிப்படை நான், உண்மையான நான் வந்து பிறக்குது. ஒரு ரியாலிட்டி பிறக்குது. அந்த நானுக்கு அது ஒருமையும் இல்லை, பன்மையும் இல்லை, அது ஏகம், டோட்டாலிட்டி ஆஃப் த நேச்சர். இப்போ பன்மை என்ன, அப்புறம் ஒருமை என்ன? ஒருமையும் இல்லை, ஏகம், ஒரு சர்வ வியாபி, சர்வஞன் அவன். கிருஷ்ணன் அதான் சொல்லுவான் கீதையில, நான் சர்வஞன். கீதையின் மூலமா கிருஷ்ணன் எதை உணர்த்துறானோ அது நமக்காக சொல்லப்பட்டது. அதெல்லாம் ஒரு கேரக்டர்ஸ். வியாசர் பாரதத்துல 3 கேரக்டர் உருவாக்கி கொடுக்கிறார். ஒரு ஸ்டோரி. மகாபாரதம் என்பது ஒரு கதை. இதிகாசம் என்றாலே கதை தான். அதுல கிருஷ்ணர் ஒரு கேரக்டர், அர்ஜுனன், துரியோதனன் 3 முக்கியமான கேரக்டர்ஸ். அதுல கிருஷ்ணர் வந்து சாத்வ குணம், துரியோதனன் ரஜோ குணம், அர்ஜுனன் வந்து தமோ குணம். அந்த உண்மையிலேயே அந்த குருஷத்திலிருந்து எதை குறிப்பிடுறாரு? நம்முடைய மனசு. நம்ம மனம் ஒரு போராட்டம், மிகுந்த போர்க்களம். நம்மகிட்ட இந்த 3 குணமும் இருக்கு. சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் 3 இருக்கு. அது அந்தந்த இடத்துக்கு தக்கவாறு மனசுல வந்து இதுல ஏதாவது ஒரு குணம் மேலோங்கி வரும். சில நாள் சாத்துவ குணம் இருக்கும், பசு போல இருப்போம். ஒரு நாள் ரஜோ குணம் வந்துடும், புலி மாதிரி இருப்போம். ஒரு நாளைக்கு சோம்பேறித்தனம் வந்துடும், தமோ குணம் படுத்துக்கும். எல்லாமே இருக்கு. அப்போ அந்த கிருஷ்ணனை வந்து இறைவனாக பாவிச்சு அது சில விஷயங்கள்லாம் சொல்றான் இல்லையா, உபதேசம். அது எல்லாமே நமக்கு தான். அர்ஜுனனுக்கும் சொல்றோம். அர்ஜுனன் யாரு? நான் தான், நீங்க தான். அப்ப நாம அதெல்லாம் படிச்சா போறாது. கீதாச்சாரம்னு இப்ப ஷார்ட்டா எழுதி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதெல்லாம் கீதாச்சாரம், தி எசன்ஸ் ஆஃப் கீதா. அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ண ஒரு நாளைக்கு இந்த மனம் மலரும் பாருங்க. லோட்டஸ், சரஸ்வதி, பாரதி, ஞானம் அப்படின்னா ஞானம். தாமரை மலர்ந்தால் ஞானம். புத்தனுக்கு மலர்ந்தது இல்லையா தாமரை? அந்த மாதிரி நல்லதொரு வாய்ப்பு நமக்கு இருக்கு, தகுதியும் இருக்கு. கொஞ்சம் நீங்க உங்க தகுதியை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு பயன்படுத்துறோம், தகுதியை எவ்வளவு திட்டம் போடும் இல்லையா? பொருள் சார்ந்த வாழ்க்கையில அந்த அளவு நீங்க நேரம் ஒதுக்க வேண்டாம். நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒரு 1/2 மணி நேரம் இரவு படுங்க. தவத்தை விட முக்கியம் அகத்தாய்வு. அடுத்தது தவம். தவத்தில் மிக முக்கியம் சங்கல்ப சக்தி ஈர்ப்பு தவம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு தரக்கூடிய செய்தி என்று கூறி நிறைவு செய்கிறேன். எப்படி வாழ்வதற்கு பொருள் தேவையோ அப்படியே அமைதியா மகிழ்ச்சியா வாழ்வதற்கு சக்தி தேவை. அன்பு சக்தி வேணும், லவ் எனர்ஜி.